கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகையையொட்டி கோவையில் இருந்து வந்த பக்தர்கள் காவடி ஆட்டமாடி முருகனை வழிபட்டனர். முருகனின் 4ஆம் படை வீடான கும்பகோணம் சுவாமிநாத சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகையையொட்டி அதிகாலையில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகையையொட்டி காவடிகளுடன் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 5 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி கிருத்திகை விழாவையொட்டி மூலவ கடவுளுக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் பலர் மொட்டையடித்து சரவண புகை திருக்குளத்தில் நீராடி காவடிகளுடன் பல மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டு காவடிகளை செலுத்தினர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர் விடுமுறை மற்றும் ஆடி கடைசி சனிக்கிழமையொட்டி ஸ்ரீ தர்பாரன் ஈஸ்வர சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் அதிகாலை முதலே பக்தர்கள் நலத்தீர்த்த குளத்தில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து தீபமேற்றி வழிபட்டனர். தொடர் விடுமுறையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை முதலே பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்தனர். தொடர்ந்து ராமநாத சுவாமி கோவிலுக்கு முன்பாக உள்ள அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிவிட்டு கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து நீராடி சாமி தரிசனம் செய்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.